திருப்புகழ் 566. சுற்ற கபடோடு பல சூது வினையான பல கற்ற களவோடு பழிகாரர் கொலைகாரர் சலி சுற்ற விழலான பவிஷோடு கடல் மூழ்கி வரு துயர் மேவி துக்க சம்சார வலை மீன் அது என கூழில் விழு செத்தை என மூளும் ஒரு தீயில் மெழுகான உடல் சுத்தம் அறியாத பரி காயம் அதில் மேவி வரு பொறியாலே சற்று மதியாத கலிகாலன் வரு நேரம் அதில் தத்து அறியாமல் ஒடி ஆடி வரு சூதர் ஐவர் சத்த பரிசான மன ரூப ரசமான பொய்மை விளையாடி தக்க மடவார் மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடு வினை சீச்சி இது நார உடல் தத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத பதம் அருள்வாயே. திமித 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 திமிதத தத்த தன தான தன தான நன தான நன திக்குடுடுடூட மடடாட மடடூடுடு என தாளம் திக்கு முகிலாட அரியாட அயனாட சிவன் ஒத்து விளையாட பறையாட வரர் ஆட பல திக்கு அசுரர் வாட சுரர் பாட மறை பாட எதிர் களமீதே எத்திசையும் நாடி யமனார் நினமுடு ஆட பலமிக்க நரியாட கழுதாட கொடியாட சமர் எற்றிவர் பூதகணமாட ஒளி ஆட விடு வடிவேலா எத்தி ஒரு மானை தினை காவல் வல பூவைதனை சித்த மலை காமுக குஹா நமச்சிவாயனோடு ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமரர் பெருமாளே முடியாத பதம் அருள்வாயே. ரத்னகிரி வாழ் முருகனே. திமித தீதமித டு 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 என்று தாளம் திசைகளில் கூடி மேகத்தை போன்று ஒலிக்க திருமாலாட நான்முகனாட சிவபெருமானும் மகிழ்ச்சி மிக ஆட பார்வதி தேவியுமாட சிறந்த துறவியர் களிப்புடனே கூத்தாட பல திசைகளிலும் இருந்த அசுரர் வாடி மயங்க தேவர்கள் பாட வேதங்கள் பாடி துதிக்க எதிர்த்து வந்த போர்க்களத்தில் எல்லா திக்குகளையும் தேடிச் சென்று யமன் தூதர் போர்க்களத்தில் கிடந்த ஊனில் ஆட யமதூதர்கள் ஊனில் ஆட வன்மை மிக்க நரிகள் ஆட பேயாட காக்கைகளாட போரில் மோதி வரும் பூதங்களாட ஒளிவீச விடுத்த வேலை உடையவனே வேடன் வேங்கை மரம் செட்டி முதலிய வேடம் கொண்டு ஏமாற்றி ஒப்பில்லாத மானை போன்றவளும் திணைக்காவலில் வல்லவளுமான திணைக்காவல் வல்ல பூவை வல்லவளுமான நாகனவாய் பறவை போன்ற வள்ளியின் மனத்தை கலங்கச் செய்த காமுகா மலை காமுகா குகனே சிவபெருமானுடன் ரத்னகிரி எனப்படும் வாட்போக்கி தலத்தில் வாழ்கின்ற முருகனே என்றும் இளையவனே தேவரின் இறைவனே பெருமாளே சூழ்ந்திருக்கும் வஞ்சம் பலவும் பல சூது நிறைந்த தொழில் பலவும் கள்ளத் தொழிலுடன் பழிக்கு இடம் தருபவர் கொலைகாரர் என்னும் இவர்களுடன் சேர்ந்து சலித்து அலைந்து வீடான பெருமையுடன் துன்பக்கடலில் மூழ்கி துன்பம் தரும் இல்லற வாழ்க்கை என்னும் கடலில் மீன் போல் அலைந்தும் கூழில் விழுந்த குப்பை போன்று கிடந்தும் மூண்டு எரியும் தீயில் பட்ட மெழுகை போல உருகும் உடல் தூய்மை என்பதையே அறியாத பாரமுடைய உடல். இந்த உடலில் உள்ள ஐம்பொறிகளால் சிறிதும் மதிக்காத வலிய காலன் வரும் நேரத்தில் இந்த ஆபத்து வருதலை அறியாது ஓடி ஆடி வருகின்ற சூதாடிகளான ஐம்புலன்களான ஐவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற பெரிய இன்பங்களில் விளையாடி தகுந்த மங்கையரையும் அவர்களின் வீடுகளையும் தேடி போய் அவர்களுடன் பல மாய வித்தைகளை விளையாடும் தொழில் சீச்சி எல்லாருக்கும் வெறுப்புடன் கூறத்தக்கதாக தோன்ற என் உடல் வருத்தமடைந்து நான் இறந்து விடுவேனோ
அழிவற்ற நின் திருவடியை அளிப்பீராக. முடியாத பதம் அருள்வாயே ரத்னகிரிவாள் முருகனே. அழிவற்ற நின் திருவடியை அளித்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டியவாறு.